என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் எங்கே என்ற ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுருவின் 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 பேதுரு 3:4. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். கடைசி நாட்களிலே பரியாசக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தை, அவர் வருவார் வருவார்னு சொல்றாங்க. எங்க வருவார்? வேலையப்பார். இப்படி சொல்லுகிற அநேகர் இருக்கிறாங்க. அநேக ரட்சிக்கப்பட்டவங்க கூட, ஆண்டவரை அறிந்தவங்க கூட இயேசுவின் வருகையை ஒருவேளை நம்பாமல் அல்லது இன்னும் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்றவங்களா இருக்காங்க. பிரியமானவர்களே, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்ற செய்தி உங்களுக்கு தெரியுமா? அவர் வரப்போகிறார், அவர் வரப்போகிறார். ஆனால் அநேகருடைய உள்ளத்துல என்ன தோணுதுன்னா, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? எங்கப்பா அந்த வாக்குத்தத்தம்? எங்கே அந்த வாக்குத்தத்தம்? அவர் வருவார், அவர் வருவார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபம். ஆனால் இன்னைக்கு ஏன் தாமதமாகிறது? அவர் தாமதம் செய்வதற்கான காரணம் என்ன? ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 2:4. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? அவருடைய தயவு, நீ மனம் திரும்பணும் என்பதற்காக, அல்லது உன் மேல கர்த்தர் வச்ச அந்த பொறுமை, அந்த நீடிய சாந்தம், அந்த தயவு, இவைகள் எல்லாம் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிறதெல்லாம் அசட்டை பண்ணுவாயோ? இது அவர் பாருங்களேன், அந்த நீடிய பொறுமையின் ஐஸ்வர்யம். அதாவது ஆண்டவர் அவ்வளவு பொறுமையை நம்ம மேல வச்சிருக்கிறார். அப்போ இதை அசட்டை பண்ணுவாயோ? தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபையை ஒரு நாளும் அசட்டை பண்ணிடக்கூடாது. இதில் ரொம்ப கவனமா இருங்க. அவர் லேட்டாக வருவார்னு ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபையை அசட்டை பண்ணுறீங்களா? அவர் வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப லெத்தாஜிக்காக வாழ்கிறோமோ, கண்டுக்காமல் வாழ்கிறோமோ, ஒரு தெய்வ பயம் இல்லாமல் வாழ்கிறோமோ? அது எதை குறிக்க தெரியுமா? அவருடைய பொறுமையை, நீடிய பொறுமையை, தயவை, அவருடைய கிருபையை அசட்டை பண்ணுகிறோம் என்ற அர்த்தம். ஒரு நாள் அசட்டை பண்ணாதீங்க. எந்த வினாடி வேணாலும் ஆண்டவர் வரலாம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் சீக்கிரம் வந்துட்டா என்ன பண்ணுறது? அப்படின்னா, நான் என் மனம் போல வாழ்ந்து கொண்டிருந்தால் அவருடைய வாக்குத்தத்தம் எங்கே என்று அசட்டை பண்ணி நாம் வாழ்ந்தால் நான் ஒரு துர்பாக்கியசாலி என்று சொல்வேன். இரண்டாவதாக, யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் 7ஆம் 8ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ, பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. இரண்டாவது, நீடிய பொறுமையாய் இருந்து அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல அசட்டை பண்ணாமல் காத்திருப்போம். இரண்டாவது, நீடிய பொறுமையோடு காத்திருப்போம். அவர் வருவார், அவர் வருவார். நீடிய பொறுமையோடு அந்த பலனுக்காக காத்திருப்போம். பயிரிடுகிறவனை குறித்து சொல்றார். பயிரிட்டோனே அடுத்த நாள் பறிக்க முடியுமா? இல்லை, காத்திருக்கிறான். அந்த நாள் வரும் வரை அவன் காத்திருக்க வேண்டும். அதே போல அவர் வருகை வரும் வரை நீடிய பொறுமையோடு. என்ன அர்த்தம்? அவசரப்பட்டு நீ ஆண்டவர் விட்டு வெளியே போயிடாத. தேவன் வர தாமதமாகும், எஜமான் வர தாமதமாகும்னு மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம்ல. அவன் புசித்து குடித்து அவன் வெறித்து அவனுடைய சக ஊழியர்களை அடிக்க துவங்கினான். அவன் நினையாத நேரத்தில் எஜமான் வந்துட்டான். என்ன அர்த்தம் தெரியுமா? பொறுமை இழந்து உலகத்தோடு உலகமாக வாழ்ந்துட்டான். அவர் வருகை கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்குள்ள உலகத்தை அனுபவிச்சிடலாம். நிறைய பேருடைய நிலைமை அதுதான். எப்போ வராருன்னு தெரியாது. அவருடைய வருகைக்கு சில வினாடிகளுக்கு முன்பு பாவத்தில் விழுந்து அல்லது ஆண்டவருக்கு துக்கப்படுத்தி அல்லது அவரை விட்டு அவருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போறவங்களுடைய நிலைமையை யோசித்து பாருங்களேன். எவ்வளோ ஒரு பரிதாபம். ஒருவேளை இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வர்ற வரைக்கும் நீடிய பொறுமையோடு இருப்போம். அந்த பலனை அவர் கொண்டு வருவார். யோசித்துட்டு பாருங்க. நான் அப்பா வர வரைக்கும் நான் நல்ல பிள்ளையா இருந்து அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தா தானே அப்பா வாங்கிட்டு வரதை கொண்டு வரதை
நான் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் வரமாட்டான்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, நான் அதுக்குள்ள அவருக்கு கீழ்ப்படியாமல் அவரை துக்கப்படுத்திட்டா, அவருடைய பலனை, அவர் கொண்டு வர ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாதே. அவர் வர வரைக்கும் பொறுமையோடு இருப்போம், நீடிய பொறுமையோடு இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது அவருடைய கிருபையை அசட்டை பண்ண வேண்டாம். இரண்டாவது நீடிய பொறுமையாய் காத்திருப்போம். மூன்றாவதாய் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஏன் தாமதிக்கிறார்? அவரும் சொல்லி சொல்லி லேட் ஆகுது. வருகிறேன் என்று சொன்னவர் எங்கே? வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? அவர் ஏன் தாமதம் பண்ணார் தெரியுமா? மனம் திரும்புவதற்காக தாமதம் பண்றார். அப்படின்னா நம்ம மனம் திரும்பி ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்துருப்போம், மனம் திரும்புவோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஏதோ ஒரு சில பாவங்கள் உங்களோடு போராடலாம். திருந்த வேண்டிய சில இடங்கள் இருக்கலாம், சில திருத்த வேண்டிய இடங்கள் இருக்கலாம், சில காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து தள்ள வேண்டிய சில இடங்கள் இருக்கலாம். இன்னைக்கு தீர்மானம் எடுப்பீங்களா? இன்னைக்கு கீழ்ப்படிவீங்களா? ஆண்டவரே, உங்கள் வருகை இன்னைக்கு இருக்குமானால் இதெல்லாம் என் வாழ்க்கையில் பார்த்துட்டு நான் கைவிடப்பட்டுறக்கூடாதே. நீங்கள் வரீங்க, வாக்குத்தத்தம் எங்கே, வாக்குத்தத்தம் எங்கேன்னு உலகம் கேட்கலாம். ஆனால் என் வாழ்க்கையில் நான் கவனத்தோடு ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி, ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை புதுப்பித்து கொண்டு, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே என் வாழ்க்கையை அமைத்து கொள்ள ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கன்னு ஆண்டு சமூகத்தில் பயபக்தியோடு காத்திருப்போம். எப்போ வேணாலும் வரலாம். அவர் வருகையில் மட்டும் கைவிடப்பட்டுறாதீங்க. அவர் வருகை எங்கே, வாக்குத்தத்தம் எங்கேன்னு உலகம் கேட்கட்டும், ஆனால் நீங்களும் நானும் கேட்கக்கூடாது. அவருடைய வருகை லேட்டாகிறதுனால அவருடைய கிருபையை அசட்டை பண்ணிடாதீங்க. ரெண்டாவது நீடிய பொறுமையாய் காத்திருப்போம். மூன்றாவது மனம் திரும்புதலோடு காத்திருப்போம். ஜெபமல்லாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் எப்போதும் உடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வருகை தாமதிப்பதற்கு காரணம் நாங்கள் இன்னும் எங்களை சரிப்படுத்திக்கணும். ஆண்டவரே, நீங்கள் வர லேட் ஆகிறதுனால ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய கிருபையை அசட்டை பண்ணிடக்கூடாதே. ஆண்டவரே, உங்கள் வருகை தாமதிக்கிற நேரத்தில் பொறுமை இழந்து தவறான தீர்மானம் எடுத்துடக்கூடாதே. ஒவ்வொரு நாளும் கவனமாக எங்கள் வாழ்க்கையில் ஓட எங்களுக்கு கிருபை தாரும், உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாக்கோபு 5:8 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. God bless you.